பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும், நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலருமான அக்ஷயா கண்ணன் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் போதை புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டிக்கும் விதமாக பொதுமக்கள், வியாபாரிகளுக்கு துண்டு பிரச்சுரம் விநியோகம் நடைபெற்றது. நாகர்கோவில் மீனாட்சிபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என். தளவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுமக்கள், வியாபாரிகள், பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர் போன்றோருக்கு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் சந்துரு, ராஜன், லதா சந்திரன், மாவட்ட கழக அவைத்தலைவர் சேவியர் மனோகரன், இணைச் செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், துணைச் செயலாளர் சுகுமாரன், பகுதி செயலாளர் ஜெவின் விஷு, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபிக், அம்மா பேரவை செயலாளர் ராஜாராம், இளைஞரணி செயலாளர் ஜெயசீலன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி, வர்த்தக அணி செயலாளர் சந்திரன், மாவட்ட, மாநகர, ஒன்றிய நகர பகுதி, பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய நகர பகுதி, பேரூர் ஊராட்சி சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.